Hi friends, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஹெல்த்தியான ஃபுட் தான். வீட்ல எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணிருப்பீங்க. வெண்டைக்காய் பொரியல். இந்த வெண்டைக்காய் பொரியல் தான் நம்ம கொஞ்சம் டிஃபரண்டா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் வெண்டைக்காயை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்னதா வெட்டி எடுத்துக்கோங்க. இது கூடவே வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயத்தை வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. என்ன டிஃபரண்டா ஆட் பண்றோம் அப்படினா மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், அப்புறம் சாம்பார் பவுடர் வந்து யாருமே ஆட் பண்ணியிருக்க மாட்டீங்க. சாம்பார் பொடி வந்து நீங்கள் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து சூடாகிற வரை கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. சூடானதும் இது கூடவே நீங்கள் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுமே வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து கொஞ்சமாக குக் ஆனதும் நீங்கள் இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து எல்லா டிஷ்க்குமே நீங்கள் வந்து நிறைய ஆட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ஹெல்த்தி. ஸோ வந்து கருவேப்பிலை வந்து எடுத்துக்கோங்க டிஷ்ஷில். இப்போ வந்து ஃப்ரை ஆனதும் வெண்டைக்காயை வந்து ஆட் பண்ணிடலாம். வெண்டைக்காய் வந்து எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு. நம்ம சின்ன வயசுலலாம் சொல்லியிருப்பாங்க மேக்ஸ் நல்லா வரும் வெண்டைக்காய் சாப்பிட்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அது ஃபேக்ட் இல்லை. வெண்டைக்காய் சாப்பிட்டா வந்து நம்மளுக்கு வந்து ஆக்டிவாக இருக்கும் மைண்டு வந்து. அது கூடவே நம்மளுக்கு வந்து வெண்டைக்காயில் வந்து நீர்ச்சத்து வந்து நிறைய இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து தினமும் இது வந்து காலையில் ஒரு ட்ரிங்காக குடிக்கலாம். எப்படி குடிக்கலாம் அப்படின்னா நைட்டு வந்து ஒரு கிளாஸ் தண்ணியில் நீங்கள் வந்து சின்ன சின்னதாக வெண்டைக்காயை வந்து வெட்டி போட்டுக்கோங்க. ஒரு வெண்டைக்காய் இது வந்து காலையில் வந்து வெண்டைக்காயை வடிகட்டிட்டு வெண்டைக்காய் அந்த தண்ணியை மட்டும் குடிங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப ஹெல்த்தி. அதுக்கப்புறம் மலச்சிக்கல் இருந்தால் நீங்கும். குடல் இறக்கம் உள்ளவங்களுக்கும் இது வந்து நீங்கும். இப்போ வந்து நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த வெண்டைக்காய் வந்து கொலஸ்ட்ராலை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். இப்போ வந்து கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ண வேண்டாம். தேங்காயை ஆட் பண்ணாமல் இந்த வெண்டைக்காயை வந்து அப்படியே டைரெக்டாக சாப்பிட்டுக்கோங்க இந்த குக் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி. இப்போது சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து தேங்காய் போட்டு கொடுங்க. அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி தேங்காய் போடணும் அப்படின்னா இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிறது கூடயே நம்ம வந்து தேங்காய் துருவலை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிங்கன்னா இது வந்து ரெடி ஆயிரும். ஸோ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் பொடி போட்டதுனால கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோவை கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.